அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளின் பயணத்தில் ஒரு கையில் தராசையும் மறு கையில் நீதியையும் ஏந்தி நிற்கும் அந்த பண்பாளனை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆம், இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அந்த ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. ஏனென்றால் அவர்கள் உங்களை எடை போடுவதற்காகவே பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? உலகத்தில எத்தனையோ ராசிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் உண்மையை மட்டும் பிரித்து பார்க்கும் அந்த சமநிலை புத்தி துலாம் ராசியினருக்கு பிறப்பிலேயே இருக்கிறது. இதத்தான் சித்தர்கள் துலாம் ராசியின் நீதி ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியின் ஞானக்கண் குறைகளை பார்க்கும். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் இந்த துலாம் ராசியின் 3வது கண் ஒருவரின் நியாயத்தையும் மற்றும் அவரின் உள்நோக்கத்தையும் பார்க்கும். ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்கள் முன்னால் வந்து எப்பேற்பட்ட நாடகத்தை ஆடினாலும் உங்கள் அந்த தராசு போன்ற கண் அவரின் பேச்சில் இருக்கும் உண்மை எத்தனை சதவீதம் பொய் எத்தனை சதவீதம் என்பதை ஒரு நொடியில் துல்லியமாக காட்டிவிடும். உங்களிடம் யாராவது ஒரு நபர் ஒரு தலைப்பட்சமாக பேசி உங்களை திசை திருப்ப முயல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவங்க எல்லாம் அவர் சொல்லும் உணர்ச்சிகரமான கதையை நம்பிவிடுவாங்க. ஆனால் ஒரு துலாம் ராசிக்காரர் மட்டும் இன்னொரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்னு யோசிப்பார். ஏன்னா துலாம் என்பது காற்றின் தத்துவம். காற்று எப்படி எல்லா பக்கமும் சமமாக பரவுமோ அப்படி இவர்களின் புத்தி 2 பக்க நியாயங்களையும் ஆராயும். இவன் சொல்வது ஒரு பக்கம் சரிதான், ஆனால் இவன் ஏதோ ஒன்றை மறைக்கிறான் என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு தராசு முல்லை போல நடுநிலையாக நின்று எச்சரிக்கும். இது ஏதோ சந்தேகம் கிடையாது நண்பர்களே. இது துலாம் ராசிக்கு அசுர குருவான சுக்கிர பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம். சுக்கிரன் என்றால் வசீகரம் மட்டுமல்ல, அது ஒரு நுணுக்கமான ராஜதந்திரம். இவர்களின் ஒரு முகம் அன்பான நண்பனாக தெரியும். ஆனால் இவர்களின் இன்னொரு முகம் எதற்கும் அஞ்சாத ஒரு நேர்மையான நீதிபதியாக இருக்கும். ஆனா இவ்வளவு துல்லியமான சமநிலை கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்களின் அந்த முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் தயக்கத்தாலும் மற்றும் யாரையும் காயப்படுத்தக் கூடாது என்ற எண்ணத்தாலும் துன்பப்படுகிறார்களே. அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான நீதி திறனை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் அன்பிற்கு தகுதியானவரா அல்லது உங்கள் மென்மையான குணத்தை பயன்படுத்தி கொள்ளும் சூழ்ச்சிக்காரரா என்பதை ஒரே நொடியில் கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிட காணொளியில் துலாம் ராசியின் அந்த மர்மமான நீதி ஞானக்கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த சுக்கிர ரகசியங்களை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு துலாம் ராசியாக இருந்தால் உங்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான ராஜதந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். வாங்க, துலாமின் அந்த பிரம்மாண்டமான சமநிலை உலகத்துக்குள்ள போகலாம். துலாமின் காற்று தத்துவம் மற்றும் சுக்கிரனின் ராஜதந்திர புத்தி. நண்பர்களே, துலாம் ராசியின் அந்த அசைக்க முடியாத சமநிலைக்கும் வசீகரத்திற்கும் பின்னால் இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். 12 ராசிகளிலேயே துலாம் என்பது காற்று தத்துவம் கொண்ட ராசி. காற்று எப்படி எங்கும் பரவி ஒரு சமநிலையை உருவாக்குமோ அதே போலத்தான் துலாம் ராசிக்காரர்களின் ஆளுமையும். காற்று தத்துவம் வளைந்து கொடுக்கும் வலிமை. துலாம் என்பது ஒரு சரக்காற்று தத்துவம். காற்றுக்கு உருவம் கிடையாது, ஆனால் அது புகாத இடமே கிடையாது. அதே போலத்தான் துலாம் ராசிக்காரர்களின் புத்தியும். ஒரு பிரச்சனை நடக்கும்போது மற்றவர்கள் ஒரு பக்கமே நின்று யோசிப்பார்கள். ஆனால் இவர்களின் அந்த நீதி ஞானக்கண் காற்றைப் போல எல்லா பக்கமும் ஊடுருவி உண்மையை ஆராயும். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் எப்படி இந்த சிக்கலை தீர்ப்பது என்ற அந்த சாதுரியம் இவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. இவன் பேச்சில் இனிமை இருக்கிறது, ஆனால் அந்த இனிமைக்கு பின்னால் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறதே என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு மெல்லிய காற்று போல எச்சரிக்கும். சுக்கிர பகவான் வழங்கும் வசீகர விசை. துலாம் ராசிக்கு அதிபதி இன்பங்களுக்கும் கலைகளுக்கும் ராஜதந்திரத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான். சுக்கிரன் என்றால் வெறும் அழகு மட்டுமல்ல, அது ஒருவரை தன் வசப்படுத்தும் சக்தி. இவர்களின் மூளை ஒரு சாதாரண தொண்டனை போல சிந்திக்காது, ஒரு ராஜதந்திரியை போலத்தான் சிந்திக்கும். ஒரு நபர் உங்களிடம் வரும்போது அவர் உங்கள் அழகிலோ அல்லது உங்கள் அன்பான பேச்சிலோ மயங்கி தன் ரகசியங்களை உளறிவிடுவார். அந்த தருணத்தில் தான் இவர்களின் ஞானக்கண் மிக துல்லியமாக வேலை செய்யும். ஒருவன் பேசும்போதே அவனது நேர்மை என்ன, அவன் சொல்லும் விஷயத்தில் எவ்வளவு கள்ளத்தனம் இருக்கிறது என்பதை சுக்கிரனை போன்ற இவர்களின் அறிவு எடை போட்டுவிடும். தராசு போன்ற சமநிலை எனும் கவசம் துலாம் ராசியினருக்கு தங்களின் மதிப்பு மற்றும் நியாயம்தான் உயிர்.
இதனால்தான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும்போதே இவன் நம்மை சமமாக நடத்துகிறானா அல்லது நம்மை தாழ்த்தி பார்க்கிறானா என்று சரியாக எடை போடும். காற்று எப்படி ஒரு அழுத்தமான இடத்திலிருந்து குறைந்த அழுத்தமான இடத்திற்கு பாயுமோ, அப்படி இவர்களின் ஆளுமை ஒரு இடத்தில் அநீதி நடப்பதை பார்த்தால் அங்கே சமநிலையை உருவாக்க துடிக்கும். இவர்களின் அந்த நீதி கண் ஒருவனின் உள்நோக்கத்தை அவன் பேசும்போதே கண்டுபிடித்துவிடும். மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள். ஆனால் துலாம் ராசியினர் தராசு முல்லை போல நிதானமாக நின்று உண்மையை சொல்வார்கள். ராஜதந்திரமாக எடை போடும் கலை துலாம் ராசியினருக்கு பிறப்பிலேயே ஒரு சமூக ஆளுமை இருக்கும். இவர்களின் ஞானக்கண் மற்றவர்களின் ரகசிய விருப்பங்களை மிக எளிதாக கண்டறியும். ஒருவன் உங்களிடம் வந்து மிக இணக்கமாக பழகுகிறான் என்றால் அவன் உண்மையான அன்போடு வருகிறானா அல்லது உங்கள் வசீகரத்தை பயன்படுத்தி தன் காரியத்தை சாதிக்க வருகிறானா என்பதை உங்கள் உள்ளுணர்வு ஒரு தராசு முள்ளின் நுணுக்கத்தோடு கண்டுபிடித்துவிடும். ஒரு பொய்யன் உங்கள் முன்னால் நிற்கும்போது அவனது பேச்சில் இருக்கும் தாளலயத்தில் ரிதம் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் கூட உங்கள் ஞான கண்ணிற்கு தப்பிக்க முடியாது. விட்டு கொடுத்தலும் வீழ்த்துதலும். துலாம் ராசி என்பது சமாதான ராசி. இன்பங்களை விரும்புவது போல இவர்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள். ஆனால் இந்த விட்டுக் கொடுக்கும் குணத்தை யாராவது பலவீனம் என்று நினைத்து உங்களை மிஞ்ச பார்த்தால் அடுத்த நொடியே அந்த மென்மையான காற்று புயலாக மாறி அவர்களை தூக்கி எறியும். இவர்களின் ஒரு புன்னகை போதும் எதிரிகளை சிந்திக்க வைக்க. அந்த புன்னகையில்தான் துலாமின் அத்தனை ராஜதந்திரங்களும் ஒளிந்து கிடக்கின்றன. சமமாக நடத்துவோம், இல்லையென்றால் செரிக்கப்படுவாய் என்பது இவர்களின் மறைமுக கொள்கை. நண்பர்களே, உங்கள் சமநிலை என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் இரண்டு பக்கமும் இருக்கும் நியாயத்தை பார்ப்பதால் சில நேரங்களில் உங்களால் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்படலாம். உங்களிடம் யாராவது மிக திறமையாக நடித்து அதை உங்கள் அந்த தராசு புத்தியால் நீங்கள் ஒரு சிறு வார்த்தையை வைத்து பிடித்த அனுபவம் உண்டா? இவன் பேச்சில் ஒரு பக்கம் மட்டுமே நியாயம் இருக்கிறதே என்று உங்கள் உள்மனம் சொன்னதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அந்த அனுபவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா உங்கள் சமநிலைதான் இந்த பிரபஞ்சத்தின் நீதி. சித்தர்கள் கூறும் சமநிலை சித்தி துலாம் ராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக முக்கியமான அந்த ரகசியமான ஆன்மீக பகுதிக்கு வந்திருக்கிறோம். துலாம் ராசியினருக்கு பிறப்பிலேயே அந்த ராஜதந்திர புத்தியும் எல்லாரையும் அரவணைக்கும் பண்பும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றி உலகையே உங்கள் பக்கம் வசியம் செய்வது என்று தெரியாமல் பலரும் தவிக்கிறார்கள். சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே துலாம் ராசியினருக்காக சில அபூர்வ ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனர். அது என்னவென்று இப்போது விரிவாக பார்ப்போம். சுவாதிஷ்டான மற்றும் அநாகத சக்கரத்தின் இணைப்பு. நமது உடலில் இருக்கும் சுவாதிஷ்டான சக்கரம் உணர்வு மையம் மற்றும் அநாகத சக்கரம் இதய மையம் ஆகிய இரண்டுக்கும் துலாம் ராசியினரிடம் ஒரு விசித்திரமான தொடர்பு உண்டு. துலாம் ராசி என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றது. சுக்கிரன் என்றால் இன்பம் மட்டுமல்ல, அது ஒருவரை ஈர்க்கும் காந்த சக்தி. சித்தர்கள் சொல்கிறார்கள், நெஞ்சம் சமமானால் வஞ்சம் அற்று போகும். துலாம் ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் உணர்ச்சிகளை சீராக வைத்து இதயபூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகுகிறார்களோ அப்போது அவர்களின் அந்த நீதி ஞானக்கண் விழித்துக் கொள்ளும். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். நீங்கள் குழப்பமில்லாமல் அமைதியாக இருக்கும்போது உங்கள் முன்னால் இருப்பவர்களின் ரகசியங்களை உங்கள் இதயம் ஒரு கண்ணாடி போல பிரதிபலிக்கும். சரக்கலை மற்றும் சமமான மூச்சுக்காற்று. சித்தர்கள் துலாம் ராசியினரை சமநிலை சுவாசத்தின் வித்தகர்கள் என்கிறார்கள். நமது மூச்சுக்காற்று இடது நாசியிலும் இடகலை, வலது நாசியிலும் பிங்கலை சமமாக ஓடும் நிலைக்கு சுழுமுனை என்று பெயர். துலாம் ராசியினர் தங்களின் மூச்சுக்காற்று இரண்டு நாசிகளிலும் சமமாக ஓடும்போது எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாலும் அது ஒருபோதும் தோல்வியடையாது. உங்களுக்கு ஒரு நபரை பார்த்து சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்ய போகும்போது உங்கள் மூச்சை கவனியுங்கள். அது சமமாக இருக்கும்போது உங்கள் மூன்றாவது கண் தராசு முல்லை போல மிக துல்லியமாக வேலை செய்யும். இந்த பயிற்சியை சரியாக செய்தால் எதிரில் இருப்பவர் எவ்வளவு பெரிய தந்திரத்தை செய்தாலும் அந்த தந்திரத்தின் முனையை நீங்கள் ஒரு நொடியில் பிடித்து விடலாம். வசிய ஞானம் தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் துலாம் ராசியினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்கிறார்கள். இது உங்கள் சிதறி போகும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி உங்கள் ஈர்ப்பு விசையை தூண்டும். தராசு முனை தியான பயிற்சி. துலாம் ராசிக்கு உகந்த நிறம் வெண்மை மற்றும் மென்மையான நீல நிறம். ஒரு தராசை போல கற்பனை செய்து உங்கள் இரண்டு கைகளையும் சமமாக விரித்து வைத்து கண்களை மூடி உங்கள் இதயத்தின் துடிப்பை மட்டும் கவனியுங்கள்.
உங்கள் இதய துடிப்பு எப்போது ஒரு சீரான தாளத்திற்கு வருகிறதோ அப்போது உங்கள் மூளையில் இருக்கும் ராஜதந்திர புத்தி விழித்துக் கொள்ளும். இந்த பயிற்சி உங்கள் முகத்தில் ஒரு விதமான தெய்வீக வசீகரத்தை தரும். நீங்கள் ஒருவரை பார்த்தாலே அவர் தன் வஞ்சகத்தை மறந்து உங்களிடம் உண்மையை சொல்லிவிடுவார். நீதியை ஞானமாக மாற்றும் வித்தை துலாம் ராசியினருக்கு நியாயமாக இருப்பது பிடிக்கும். ஆனால் சித்தர்கள் சொல்வது என்னவென்று தெரியுமா? வெளிப்படையான நீதியை விட உள்மனச் சாட்சியே பெரிய நீதி. நீங்கள் ஒருவரை எடை போடும் முன் உங்கள் மனதிற்குள் இருக்கும் விருப்பு வெறுப்புகளை ஒரு தராசு தட்டில் வைத்து அதை சமன் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் நீதி ஞானக்கண் அந்த பிரச்சனையின் வேரை பார்க்கும். இதுதான் துலாமின் ரகசிய பலம். மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது அந்த பிரச்சனையின் ஆரம்பம் எது என்பதை காட்டும். இந்த திறமைதான் உங்களை ஒரு சிறந்த சமரச பேச்சுவார்த்தையாளராகவும் ராஜதந்திரியாகவும் மாற்றுகிறது. சுக்கிரனின் அருள் மற்றும் நறுமண ரகசியம். சுக்கிரன் நறுமணங்களுக்கு அதிபதி என்பதால் துலாம் ராசியினர் தங்களை சுற்றியிருக்கும் சூழலை நறுமணமாக வைத்திருக்கும் போது அவர்களின் அந்த ஆய்வு புத்தி சிறப்பாக வேலை செய்யும். சித்தர்கள் இதற்காக மல்லிகை அல்லது சந்தனம் போன்ற இயற்கையான நறுமணங்களை பயன்படுத்த சொல்கிறார்கள். இது உங்கள் மூளையில் இருக்கும் செல்களை தூண்டி உங்கள் ஆளுமையை மேம்படுத்தும். மனம் நறுமணமாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் நுட்பமான உண்மைகளை உங்களால் உணர முடியும். நண்பர்களே, துலாம் ராசியினர் பல நேரங்களில் தங்களை தாங்களே ஒரு சாதாரண மனிதனாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உங்கள் புத்தி ஒரு மிகப்பெரிய சமூகத்தையே வழிநடத்தும் வலிமை கொண்டது. உங்களுக்கு முன்னால் நடக்கும் பாரபட்சங்களை அல்லது ஒருவரின் போலி பாசத்தை உங்கள் புத்தி ஒரு சிறு வார்த்தையை வைத்து கண்டுபிடித்த அனுபவம் உண்டா? இவன் ஏதோ ஆதாயம் தேடுகிறான் என்று உங்கள் ஆழ்மனம் சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த அதிசயமான சம்பவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். ஏன்னா இது வெறும் ஜோதிடம் அல்ல, இது உங்களுக்குள் இருக்கும் சமநிலை அறிவியல். துரோகிகளையும் போலி புன்னகை பூப்பவர்களையும் அடையாளம் காண துலாம் ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள். நண்பர்களே, இப்போது நாம் துலாம் ராசியின் அந்த நீதி ஞான கண்ணனின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் அன்பிற்கு தகுதியானவரா அல்லது உங்கள் வசீகரத்தை பயன்படுத்தி தன் காரியத்தை சாதிக்க பார்க்கும் ஒரு சுயநலவாதியா என்பதை உங்கள் புத்தி எப்படி 5 வழிகளில் உங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று பார்ப்போம். இதை நீங்கள் கவனித்தாலே போதும், எப்பேற்பட்ட ராஜதந்திரியிடமிருந்தும் நீங்கள் தப்பித்து விடலாம். வார்த்தைகளில் இருக்கும் அதீத இனிப்பு. துலாம் ராசியினருக்கு பிறப்பிலேயே இனிமையாக பேசும் குணம் உண்டு. அதே சமயம் மற்றவர்கள் இனிமையாக பேசுவதையும் நீங்கள் விரும்புவீர்கள். இதைத்தான் துரோகிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். ஒரு நபர் உங்களிடம் மிகையாக பணிந்து உங்களைப் போல ஒருவரை நான் பார்த்ததே இல்லை என்று அளவுக்கு அதிகமாக தேர்ந்தடவிய வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் உங்கள் நீதி ஞானக்கண் உடனே விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த இனிப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு கசப்பான உண்மை ஒளிந்திருக்கிறதே என்று உங்கள் ஆழ்மனம் எச்சரிக்கும். உண்மையான விசுவாசி அவசியப்படும் பொழுது கசப்பான உண்மையை சொல்வான். ஆனால் துரோகி உங்கள் காதுகளுக்கு பிடித்த பொய்யை மட்டுமே சொல்வான். கண்கள் சொல்லும் முரண்பட்ட செய்தி. சுக்கிரனின் அம்சம் கொண்ட துலாம் ராசியினருக்கு ஒருவரின் முகப்பாவங்களை வாசிப்பதில் அசாத்திய திறமை உண்டு. ஒரு நபர் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவரின் உதடுகள் சிரிக்கும், ஆனால் கண்கள் சிரிக்காது. உங்கள் ஞானக்கண் ஒரு கேமரா போல அந்த நுணுக்கமான முரண்பாட்டை படம் பிடித்துவிடும். அவர் எதையோ மறைக்க முயலும் போது அவரின் கண்கள் அலைப்பாயும் அல்லது அடிக்கடி இமைக்கும். இவன் முகம் அமைதியாக இருக்கிறது, ஆனால் இவன் கண்கள் எதையோ தேடுகிறதே என்று உங்கள் ராஜதந்திர புத்தியுடனே கணக்கு போட்டுவிடும். பாரபட்சமாக பேசும் போக்கு. துலாம் ராசியினருக்கு தராசு போன்ற நடுநிலைமை மிக முக்கியம். ஒரு நபர் உங்களிடம் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது மற்றவரை பற்றி முற்றிலும் தவறாகவும் தன்னை மிக நல்லவராகவும் சித்தரிக்க முயல்கிறார் என்றால் அங்கே ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று அர்த்தம். துலாமின் ஞானக்கண் ஒருபோதும் ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து விடாது. இவன் ஏன் ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டும் இவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறான், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதே என்று உங்கள் ஆய்வு புத்தி அவரை ஒரு தராசு தட்டில் வைத்து துல்லியமாக எடை போடும். அவசரமான நெருக்கம் மற்றும் பெனிஃபிட் பேச்சு. சுக்கிரன் உறவுகளுக்கு அதிபதி என்பதால் உங்களிடம் மிக விரைவாக நெருக்கமடைந்து நாம் இருவரும் ஒரு டீம் என்று பேசி ஒரு லாபகரமான ஒப்பந்தத்திற்கு உங்களை அழைத்துச் செல்பவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்கள். துலாம் ராசியினர் எதற்கும் நிதானமாக சமநிலை பார்ப்பவர்கள். ஒரு நபர் உங்களை அந்த நிதானத்திலிருந்து திசை திருப்பி அவசரமாக ஒரு முடிவை எடுக்க தூண்டுகிறார் என்றால்
அவர் உங்களை பகடைக்காயாக பயன்படுத்த பார்க்கிறார் என்று அர்த்தம். அந்த அவசரத்திற்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை உங்கள் நீதி ஞானக்கண் முன்கூட்டியே மோப்பம் பிடித்துவிடும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறும் வேடங்கள். துலாம் ராசியினருக்கு சமூகத்தில் ஒரு கௌரவம் இருக்கும். உங்களிடம் இருக்கும்போது உங்களை புகழ்ந்து தள்ளிவிட்டு மற்றவர்களிடம் போகும்போது உங்களை பற்றி சற்று மேலோட்டமாக கேலி செய்தோ அல்லது குறைத்தோ பேசும் மனிதர்களை உங்கள் ஞானக்கண் மிக எளிதாக அடையாளம் காணும். அவர்களின் அந்த போலி புன்னகைக்கு பின்னால் இருக்கும் பொறாமை எனும் நச்சை உங்கள் ஆழ்மனம் உணரத் தொடங்கும். உங்கள் முன்னால் ஒரு முகமும் மற்றவர் முன்னால் ஒரு முகமும் காட்டும் அந்த இருமுக மனிதர்களை உங்கள் தராசு புத்தி ஒருபோதும் மன்னிக்காது. நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் பலவீனத்தால் கிடையாது. அவர்களின் சமாதானம் விரும்பியான குணத்தாலும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற அந்த நல்லெண்ணத்தாலும் தான். ஒரு நபர் நேர்மையற்றவர் என்று உங்கள் ஞானக்கண் ஒருமுறை காட்டிவிட்டால் அவருக்கு தயவு செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் சமநிலையை குலைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் மிக அன்பாக பழகி பின்னாளில் உங்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திய அனுபவம் உண்டா? அவர் பழகும் போதே என் மனதிற்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்தது என்று நீங்கள் உணர்ந்ததுண்டா? அந்த பாடத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் அனுபவம் இன்னும் பல துலாம் ராசி பண்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். துலாம் ராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த சமநிலை சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் துலாம் ராசியின் அசைக்க முடியாத ராஜதந்திரம் மற்றும் அந்த நீதி ஞானக்கண்ணனின் சிறப்புகளை பார்த்தோம். ஆனால் ஒரு தராசு சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அதன் அச்சாணி உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதே போலத்தான் துலாம் ராசியினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்கச் செய்துவிடும். அந்த பலவீனங்கள் என்ன? அவற்றை எப்படி முறியடிப்பது? முடிவெடுக்க தடுமாறும் ஊசலாட்டம். துலாம் ராசியினரின் மிகப்பெரிய பலமே இரண்டு பக்கமும் இருக்கும் நியாயத்தை பார்ப்பதுதான். ஆனால் அதுவே சில நேரங்களில் பலவீனமாகவும் மாறிவிடும். ஒரு சிறிய முடிவை எடுக்கக்கூட இதை செய்தால் அவன் வருத்தப்படுவானோ, அதை செய்தால் இவளுக்கு பிடிக்காதோ என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்தே காலத்தை கடத்துவீர்கள். இந்த ஊசலாட்டம் உங்கள் ஞானக்கண்ணை தெளிவுபடுத்தாது, மாறாக அதை குழப்பிவிடும். தராசு முள் ஆடிக்கொண்டே இருந்தால் சரியான எடையை காட்டாது. அதே போல உங்கள் மனம் ஆடிக்கொண்டே இருந்தால் சரியான உண்மையை உங்களால் காண முடியாது. நோ சொல்ல தயங்கும் சுபாவம், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எல்லாருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் நல்லெண்ணத்தை துரோகிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். ஒரு விஷயம் தவறு என்று உங்கள் ஞானக்கண்ணிற்கு தெரிந்தாலும் முகத்திற்கு நேராக வேண்டாம் என்று சொல்ல தயங்குவீர்கள். இந்த தயக்கம்தான் உங்களை சூழ்ச்சிகளில் கொண்டு போய்விடும். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் நீதியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். வெளிப்படையான புகழ்ச்சிக்கு மயங்குதல் சுக்கிரனின் ஆதிக்கம் என்பதால் உங்களுக்கு பாராட்டுகளும் வசீகரமான பேச்சுகளும் பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் பொய்யான புகழ்ச்சிகள் உங்கள் அறிவுக்கண்ணை மறைத்துவிடும். ஒரு நபர் உங்களை ஆகா ஓகோ என்று புகழும்போது உங்களை அறியாமலேயே உங்கள் தராசு அவர் பக்கம் சாய்ந்துவிடும். அந்த சாய்வுதான் உங்கள் வீழ்ச்சிக்கு ஆரம்பம். உங்கள் சமநிலை சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த நீதி ஞானக்கண் எப்போதும் ஒரு தராசு முள்ளைப் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக உள்மன குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். துலாம் ராசியினர் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பதில் வல்லவர்கள். ஆனால் இறுதி முடிவை எடுக்கும் பொழுது உங்கள் உள்மனம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் கவனிங்கள். தினமும் 10 நிமிடங்கள் அமைதியாக கண்களை மூடி அமருங்கள். உங்கள் மனதின் இரைச்சல் குறையும் போது உங்கள் ஞானக்கண் உண்மையான பாதையை காட்டும். மற்றவர்கள் சொல்வது சத்தம், உங்கள் உள்ளுணர்வு சொல்வது சத்தியம். இரண்டாவதாக எல்லைகளை வகுத்தல். அன்புக்கும் ஆளுமைக்கும் இடையே ஒரு மெல்லிய கோட்டை இழுங்கள். எல்லாருடனும் இணக்கமாக இருங்கள், ஆனால் எவரையும் உங்கள் முடிவுகளில் தலையிட அனுமதிக்காதீர்கள். ஒரு நீதிபதி எப்படி தனியாக அமர்ந்து தீர்ப்பு வழங்குகிறாரோ அதே போல முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது தனிமையில் சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் ராஜதந்திரத்தை பாதுகாக்கும். மூன்றாவதாக சுக்கிரனின் அருளை பெறுதல். சுக்கிர பகவானுக்கு உகந்த வெண்மை நிறத்தை உங்கள் வாழ்வில் அதிகம் பயன்படுத்துங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அல்லது நறுமணமுள்ள மலர்களால் இறைவனை துதிப்பது உங்கள் வசீகர சக்தியை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் நுட்பமான உண்மைகளை உங்களால் உணர முடியும். நான்காவதாக கலை மற்றும் ரசனை. ஏதாவது ஒரு கலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இசை கேட்பதோ அல்லது வரைவதோ உங்கள் மூளையில் இருக்கும் அழுத்தத்தை குறைத்து சமநிலையை உண்டாக்கும்.
மனம் ரசனையோடு இருந்தால் சூழ்ச்சிக்காரர்களின் வறண்ட நாடகங்களை உங்கள் புத்தி எளிதில் கண்டுபிடித்துவிடும். நண்பர்களே, துலாம் ராசியினர் இந்த பூமியின் சமநிலை நாயகர்கள். உங்கள் புத்தி என்பது மற்றவர்களுக்கு நீதி வழங்கும் ஒரு தராசு. உங்கள் அந்த திறமையை சரியான வழியில் பயன்படுத்தினால் நீங்கள் அடைய முடியாத சிகரமே இல்லை. வாழ்க்கையில் உங்கள் சமநிலையான கணிப்பால் ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்த அனுபவம் உண்டா? இவன் பேச்சில் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நியாயம் இருக்கிறதே என்று உங்கள் இதயம் சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த ஆச்சரியமான சம்பவத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா உங்கள் சமநிலைதான் உங்கள் வெற்றி. துலாம் ராசியும் மகாலட்சுமியின் அருள் பார்வை தத்துவமும். நண்பர்களே, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரனின் முழு ஆசீர்வாதம் என்பது மகாலட்சுமியின் அருள் பார்வைக்கு சமமானது. லட்சுமி தேவியின் கையில் இருக்கும் தாமரை எதை குறிக்கிறது தெரியுமா? அது சேற்றில் இருந்தாலும் ஒட்டாத பற்றற்ற தன்மை மற்றும் தூய்மை. துலாம் ராசிக்காரர்களின் அறிவும் அப்படித்தான். எப்பேற்பட்ட மோசமான சூழலில் இருந்தாலும் இவர்களின் நீதி ஞானக்கண் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையை மட்டும் பிரித்து எடுத்துவிடும். சித்தர்கள் சொல்வார்கள், சமநிலை உள்ள இடத்தில் லக்குமி வாசம் செய்வாள் என்று. யாராவது உங்களை வசியப்படுத்த நினைத்து போலி அன்பை காட்டினால் உங்கள் உள்ளுணர்வு உடனே இது வெறும் அலங்காரம், இதற்கு பின்னால் உண்மை இல்லை என்று காட்டிவிடும். தாமரை இலை தண்ணீர் போல மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்காமல் உங்கள் ராஜதந்திரம் உங்களை காக்கும். இந்த தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருப்பதால் தான் உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களின் நிழலோடையே சண்டையிடுவது போல தோற்று போவார்கள். 3 வாழ்வியல் களங்களில் துலாமின் ராஜதந்திர ஞானக்கண் களம் 1. சமரச பேச்சுவார்த்தை. 2 தரப்பினருக்கு இடையே ஒரு பெரிய சண்டை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்கள் யாரோ ஒரு பக்கம் சாய்வார்கள். ஆனால் ஒரு துலாம் ராசிக்காரர் உள்ளே நுழைந்தால் அங்கே அமைதி திரும்பும். உங்கள் ஞானக்கண் இருதரப்பு நியாயங்களையும் ஒரு தராசில் வைத்து பார்க்கும். நீ சொல்வதில் இந்த தவறு இருக்கிறது, அவர் சொல்வதில் இந்த நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு பேலன்சிங் பாயிண்ட் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும். உங்கள் வெற்றி உங்கள் அதிகாரத்தில் இல்லை, உங்கள் சமரச திறனில் இருக்கிறது. களம் 2. காதல் மற்றும் நட்பு உறவுகள் என்று வரும்போது துலாம் ராசியினர் மிகவும் மென்மையானவர்கள். ஆனால் உங்களை யாராவது ஒரு ஆப்ஷனாக கருதுகிறார்கள் என்றால் உங்கள் ஞானக்கண் உடனே அதை மோப்பம் பிடிக்கும். அவர் பேசும் வார்த்தைகளை விட அவர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை, பிரையாரிட்டி உங்கள் தராசை எடை போடும். இவன் நம்மை தேவைக்குத்தான் பயன்படுத்துகிறான் என்று உங்கள் உள்ளுணர்வு ஒரு முறை சொன்னால் நீங்கள் மெல்ல அந்த உறவிலிருந்து விலகி விடுவீர்கள். சத்தம் போடாமல் விலகுவதுதான் துலாமின் ராஜதந்திரம். களம் 3. ஆடை மற்றும் அலங்காரத்துறை. நீங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சிறு நிறமாற்றம் அல்லது ஒரு சிறு கோணல் கூட உங்கள் கண்களுக்கு பளிச்சென்று தெரியும். இந்த ரசனை தான் மனிதர்களை எடை போடுவதிலும் உங்களுக்கு உதவுகிறது. ஒருவனின் வெளித்தோற்றத்திற்கும் அவனது உண்மையான குணத்திற்கும் இருக்கும் இடைவெளியை உங்கள் ரசனை கண் கண்டுபிடித்துவிடும். துலாம் ராசியின் உடல் அமைப்பும் சமநிலை ரகசியமும். சித்த மருத்துவத்தின்படி துலாம் ராசி உடல் அமைப்பை கொண்டது. காற்று தத்துவம் என்பதால் உடலில் வாயுவின் இயக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வாயுவின் சமநிலைதான் உங்கள் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ராஜதந்திரமாகவும் செயல்பட காரணம். ஆனால் சித்தர்கள் ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். உங்கள் மனதில் குழப்பம் அல்லது கவலை வரும்போது உடலில் வாதம் அதிகரித்து நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கலாம். இதனால்தான் துலாம் ராசியினர் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். தினமும் திரிபலா போன்ற காயகற்ப மூலிகைகளை சேர்த்துக் கொள்வதும் சீரான மூச்சு பயிற்சி செய்வதும் உங்கள் அந்த நீதி ஞான கண்ணை இன்னும் பிரகாசமாக்கும். உங்கள் உடல் சமநிலை அடைந்தால் உங்கள் புத்தி ஒரு கூர்மையான வைரமாக மாறும். எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் அந்த வைரம் சிதறடிக்கும். நண்பர்களே, நாம் இப்போது துலாம் ராசியின் அந்த வசீகரமான சமநிலை நிறைந்த பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்கச் சொல்கின்றன. துலாம் ராசி என்பது வெறும் மென்மையான ராசி மட்டுமல்ல, அது இந்த உலகத்தின் ஏற்ற தாழ்வுகளை சரி செய்ய பிறந்த எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் தனது நீதி ஞான கண்ணால் தராசு போட்டு பார்க்கும் ஒரு தர்மத்தின் அடையாளம். சுக்கிர பகவானின் ஆசீர்வாதம் பெற்ற நீங்கள் இந்த பூமியின் சமரச தூதுவர்கள் போன்றவர்கள். உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் எவ்வளவுதான் இனிமையாக பேசி உங்களை வசியப்படுத்த முயன்றாலும் உங்கள் அந்த தராசு போன்ற ராஜதந்திர பார்வை அவரின் வார்த்தைகளில் இருக்கும் நேர்மையையும் வஞ்சகத்தையும் ஒரு நொடியில் பிரித்து எடுத்துவிடும்.
மற்றவர்கள் ஒரு பக்க நியாயத்தை கேட்டு தவறான முடிவெடுக்கும் இடத்தில் நீங்கள் இரு பக்கத்தையும் சீர்தூக்கி பார்த்து சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள். ஆனால் இந்த அசாத்தியமான சமநிலை சக்தியை நீங்கள் எப்போதும் தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். 1. மற்றவர்களின் விருப்பத்திற்காக உங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க தயங்காதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் தீர்ப்பே இறுதியானது. 2. பொய்யான புகழ்ச்சிகளுக்கு மயங்கி உங்கள் தராசு முள்ளை சாய்ந்துவிட அனுமதிக்காதீர்கள். எப்போது நீங்கள் ஒரு சாட்சியாக நின்று எதற்கும் அஞ்சாமல் நீதியின் பக்கம் நிற்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் முடிவெடுக்க தெரியாதவர்கள் என்று மற்றவர்களால் கேலி செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு துல்லியமான தராசு முள் நிலைபெறச் சிறிது காலம் எடுக்கும். ஆனால் அது காட்டும் எடையே உண்மையானது. உங்கள் அந்த பொறுமையும் நிதானமும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக மாற்றப் போகிறது. இனி உங்கள் பாதையில் யாராவது சதி செய்ய துணிந்தால் உங்கள் அந்த நீதி ஞானக்கண் ஒரு கவசமாக மாறி உங்களை காக்கும். அந்த திருமகளின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு மங்கள ஒளியாக ஜொலித்துக் கொண்டே இருக்கும். இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய பலத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சமநிலையான கணிப்பால் அல்லது அந்த தராசு புத்தியால் ஒரு பெரிய துரோகத்தை நீங்கள் முறியடித்த அந்த கெத்தான் தருணத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா துலாமின் நீதியே உலகத்தின் அமைதி. அந்த மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எங்களது அடுத்தடுத்த நேர்த்தியான ஆன்மீக தேடல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தர்மமே வெல்லும். அந்த மகாலட்சுமியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமः. நன்றி, வணக்கம்.